சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. அமித்ஷாவுக்கே அல்வா கொடுத்துருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்னதான் அல்வா கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்துடலாம். அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பவில்லை அப்படின்னும் அமித்ஷாவுக்கு அவர் விபூதி அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளோட ஒன் இந்திய தமிழனுக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வர்றது காரணத்தினால கூட்டணி குறித்த பேச்சுக்களை தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்கள்ல சூடி பிடிச்சிருக்கு. அதுபோல மார்ச் 25 பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுக்களை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது நம்ம எப்படியெல்லாம் கூட்டணி வச்சுக்கணும், இந்த 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்கணும், என்ன மாதிரி வியூகங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுக்களை பேசியிருக்காங்க. அதுபோல இந்த சந்திப்பு நிறைவடைந்ததுமே அமித்ஷா தமது எக்ஸ் பக்கத்துல தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைத்த பின்பு மதுவெள்ளம் ஊழல் புயலும் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அமித்ஷா அவர்கள். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து ஜனநாயக கூட்டணிக்குள்ள வருவதை உறுதிப்படுத்தின மாதிரி ஒரு சில சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் போயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியோ 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 11 மாதம் காலம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது கூட்டணி பற்றி பேசுவது, மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நேரில் சந்திச்சிருக்காரு. கூட்டணி பற்றி நாங்க எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்களோ கூட்டணி எப்படியெல்லாம் அமைக்கணும், அந்த அமைப்புக்கு பின்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி எக்ஸ் தளத்துல பேசியிருந்திருக்காரு. ஆனா தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக பெரும் முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. 2026 நடக்க போற அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தனித்து நின்றுதான் போட்டியிட போறோம். கூட்டணி கட்சி கிடையவே கிடையாது. நாங்க மறுபடியும் படுதோல்வியை தான் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சர்ச்சையான பேச்சுக்களை ஒன் இந்திய தமிழனுக்கு பிரத்யோகமா பேட்டி அளிச்சிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப சொன்னபடியே எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா தான் விபூதி போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்வா கொடுத்துட்டு வந்திருக்காரு டெல்லிக்கே சென்று அமித்ஷா அவர்களுக்கு. ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம். நன்றி, வணக்கம்.